மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் வாழ்வோம் வாழ வைப்போம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் வெல்கம்ஸ் யூ டு லிவ் லைஃப் கிவ் லைஃப் ப்ரோக்ராம். சத்தியத்தை அறிவோம், சஞ்சலங்கள் நீங்கி சந்தோஷமாய் வாழ்வோம். சபையில்லா பகுதிகளில் சபைகள் நிறுவி தேவனுடைய இருதயத்தை குளிர பண்ணி நாமும் மகிழ்வோம். 365 simply supernatural truths that change your life and make you a world changer. உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகையும் வாழ வைக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட லகுவான சத்தியங்கள் 365. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராக பெரிய அதிசயங்களை செய்கிற தேவாதி தேவனை நாம் துதிப்போம். அவர் கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, 365 இயற்கைக்கு அப்பாற்பட்ட லகுவான சத்தியங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களிலே நீங்கள் ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீர்கள். இதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை உங்களை வாழ வைக்கக்கூடிய ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தையை, வல்லமையான வார்த்தையை அனுபவத்தோடு விசுவாசத்தோடு நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறதுனாலே நீங்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரி, அது எவ்வளவு நாள்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, லகுவாக நீங்கள் வெளியே வருவீர்கள் என்பது மாத்திரமல்ல, அநேகரை நீங்கள் வாழ வைப்பீர்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே 29வது சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். அதனுடைய தலைப்பு என்னவென்றால், வாய்ப்பை வழுவ விடாதே. டோன்ட் மிஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் இதை தொடர்ந்து கேட்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரப்போகிறார். அற்புதம் செய்வதற்கு, சுகம் அளிப்பதற்கு தனக்கு கிடைத்த எந்த ஒரு வாய்ப்பையும் நம்முடைய மாஸ்டர், நம்முடைய தலைவர், நம்முடைய மாடல் இயேசு கிறிஸ்து மிஸ் பண்ணவே இல்லை. பாருங்களேன், அவருடைய 3.5 ஆண்டு காலங்கள் ஊழியத்திலே அவர் அநேக வியாதியஸ்தர்களை சந்தித்தார். குறைவுபட்ட இடங்களிலே இருந்தார். ஆகார பற்றாக்குறை ஏற்பட்டது, திராட்சரசம் பற்றாக்குறை ஏற்பட்டது, இன்னும் வியாதிகள், பிசாசின் தொந்தரவுகள், எத்தனையோ தேவைகள் நிறைந்த இடத்திலே அவர் வாழ்ந்து வந்தாலும் ஒரு பிரச்சனையையும் அவர் விட்டுவிடவில்லை. எல்லாவற்றிலும் ஒரு விடுதலையை கொடுத்தார். எல்லா வியாதிக்காரர்களுக்கும் சுகத்தை கொடுத்தார். எல்லா பிசாசு பிடித்தவர்களையும் விடுவித்தார். இந்த நாளில் தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு என்ன பேசுகிறார் என்றால், அருமையான என்னுடைய பிள்ளையே, அருமையான என்னுடைய புத்திரனே, அருமையான என்னுடைய புத்திரியே, நான் செய்தது போல நீங்களும் இந்த உலகத்திலே செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் அநேக அற்புதங்களை நீங்கள் செய்ய போகிறீர்கள் என்று சொல்லி மிகுந்த தைரியத்தோடும் இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல் உள்ள நம்பிக்கையோடும் அந்த விசுவாசத்தோடும் நான் இதை உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நான் சொன்னபடியே நீங்கள் தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்கிற நாட்கள் வந்துவிட்டன. ஹல்லேலூயா. ராஜ்யத்தை கட்டுவதற்கு பிரியமானவர்களே, தேவன் வைத்திருக்கிற பிரதானமான வழியே அதானே. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு எல்லா தேவனுடைய புத்திரர்களும் அழைப்பு பெற்றிருக்கிறோம். நீங்கள் முழு நேரமாக செய்யலாம் அல்லது பகுதி நேரமாக செய்யலாம். ஆனால் எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய அழைப்பு என்னவென்றால், தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்பதே. அதற்காக தேவன் உங்கள் கைகளிலே, உங்களுடைய நாவிலே கொடுத்திருக்கிற அதிகாரத்தையும் வல்லமையையும் நீங்கள் கட்டவிழ்த்து விட போகிறீர்கள். ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய ராஜ்யம் கட்டுவதற்கு லகுவான வழி. கர்த்தர் நல்லவர். பாருங்க, இயேசு கிறிஸ்து சொன்னார். என்ன சொன்னார்? ஒரு லிஸ்ட்டு கொடுத்தார். 4 காரியங்களை நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னார். அதை வாசிப்போமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 8வது வசனத்திலே நான் வாசிக்க கேட்கலாம். The book of Matthew chapter 10 verse 8. Hallelujah. கர்த்தர் நல்லவர்.
வியாதியுள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், ம் குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், ம் மரித்தோரை எழுப்புங்கள், ம் பிசாசுகளை துரத்துங்கள், ம் இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். கவனிங்கள் பிரியமானவர்களே, 4 விதமான அற்புதங்களை செய்ய சொல்லியிருக்கிறார். முதலாவது, வியாதியுள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை உயிரோடு எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். இதில் நாம் இன்றைக்கி என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் சந்தித்த ஒரு சடலத்தையும் அடக்கம் பண்ண அனுமதிக்கவில்லை. அதே அழைப்புதல் தான் நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். பிரியமானவர்களே, 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டன, என்னுடைய ஜனங்கள் எழும்பி பிரகாசிக்கவில்லை, ஏனென்றால் தங்களுக்கு நான் கொடுத்திருக்கிற ஆற்றலை அறியவில்லை என்று சொல்லுகிறார். என்ன ஆற்றலை அறியவில்லை? வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்க சொன்னேனே, அதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்களே. அங்கே குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ண சொன்னனே, அதை அவர்கள் அறியாதிருக்கிறார்களே. மரித்தோரை உயிரோடு எழுப்ப சொன்னனே, அதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்களே. பிசாசுகளை துரத்த சொன்னனே, அதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்களே என்கிறார். உங்களுடைய மகனிடத்தில் ஒரு 20 வயது பையன், அவனுக்கு மோட்டார் சைக்கிள் ஓட்ட தெரியவில்லை என்றால் உங்களுடைய மோட்டார் சைக்கிள் சாவியை நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள். அதே போல இதை சொன்ன தேவன் இதற்குரிய சாவியை உங்களிடத்திலே தராமல் சொல்லி இருப்பாரா? சற்று சிந்தித்து பாருங்கள். ஹல்லேலூயா. தேவன் ஒரு காரியத்தை செய்ய சொன்னால் அதற்கு வேண்டிய ஆற்றலையும், அதற்கு வேண்டிய தகுதியையும், அதற்கு வேண்டிய வல்லமையையும், அதற்கு வேண்டிய எல்லா அதிகாரத்தையும் உங்களிடத்தில் கொடுத்துட்டு தான் சொல்கிறாரு, மரித்தோரை உயிரோடு எழுப்புங்கள் என்கிறார். இல்லை பாருங்கள், அந்த லிஸ்ட்டில் 4 இருக்குது, அதில் 1 தான் மரித்தோரை உயிரோடு எழுப்புது இல்லையா? அதற்கு தனியாக ஒரு பாக்ஸ் கட்டி வேதத்தில் எழுதவில்லை. எப்படி தலைவலி வைத்த வலியை சுகமாக்குவது லகுவானதோ அதை போல பிரியமானவர்கள் இந்த நாளில் இதை எடுத்துக்கொள்ளுங்கள். மரித்தோரை உயிரோடு எழுப்புவதும் அற்ப காரியம். ஹல்லேலூயா. இல்லை என்றால் அவர் அப்படி சாதாரணமாக சொல்ல மாட்டார். பாருங்கள், ஒரு வைத்த வலி தலைவலியை போக்குவதற்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் பவர் தேவையோ அதே அமௌண்ட் ஆஃப் வல்லமை போதும், மரித்தோரை உயிரோடு எழுப்பி விடலாம். வேதத்தில் பல சான்றுகள் இருக்கின்றன இல்லையா? 10 இடத்துல எழுதியிருக்கு மரித்தோரை உயிரோடு எழுப்புறது. அந்த எந்த இடத்துலையும் ஸ்ட்ரகிள் இல்லை, எந்த இடத்துலையும் உபவாசம் பண்ணி ஜெபம் செய்யவில்லை. இன்னும் சொல்ல போனால் எந்த இடத்துல ஜெபமே செய்யவில்லை. லாசருவே வெளியே வா, 3 வினாடி, 3 மணி நேரம் ஜெபம் செய்யவில்லை. ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் இப்படி அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு திரும்பவில்லை என்றால் தேவன் இன்னும் 2000 ஆண்டுகள் கொடுத்தாலும் இந்த உலகத்தை சுவிசேஷமயமாக்க முடியாது. ஆகவே தேவன் வைத்திருக்கிற அந்த சிஸ்டம் தான் வேலை செய்யும். பாருங்கள், நீங்கள் ஒரு மரித்தோரை உயிரோடு எழுப்பி விடுவீர்கள் என்று சொன்னால் அது 1000 பிரசங்கத்துக்கு சமம் அல்லவா? அல்லது 10 ஆண்டு கால ஊழியத்திற்கு சமம் அல்லவா? ஹல்லேலூயா. நம்முடைய தலைவராகிய இயேசு கிறிஸ்துவை சுற்றி எப்பொழுதுமே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சுற்றி இருந்தார்களே, அதனுடைய ரகசியம் என்ன? செல்லுகிற இடங்களிலெல்லாம் கிடைத்த வாய்ப்பு ஒன்றையுமே அவர் வலுவ விடவில்லை. ஒரு உதாரணம் பார்ப்போம் பாருங்கள். நாயினூர் என்கிற ஒரு சின்ன ஊர் இப்போவும் அங்கே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் சீடர்களும் எருசலேமிலிருந்து கலிலேயாவுக்கு பயணமாக செல்லுகிறார்கள், நடந்து செல்லுகிறார்கள். அங்கே போகிற வழியில் தான் நாயினூர் இருக்குது. அங்கே பிரியமானவர்களே, ஒரு ஸ்திரீ தன்னுடைய மகனை இழந்து அந்த சடலத்தை பாடையிலே தூக்கி கொண்டு போகிறார்கள். ஒருவரும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஆண்டவரே இவருக்கு உயிர் கொடுங்கள் என்று கேட்கவில்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், அந்த தாயோ அல்லது சீடர்கள் கூட சில இடத்துல சொல்கிறாங்க, ஆண்டவரை இவள் தொல்லை பண்ணிகிட்டே இருக்கிற, அற்புதம் செய்திருங்கிறார். ஆனால் இந்த இடத்துல சீடர்களும் சொல்லவில்லை,
ஆனால் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்புக்காக காத்து இருந்தவர் போல. எதற்காக? 400 மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டும். யார் ஜீவனுள்ள தேவன் என்று வெளிப்படுத்த வேண்டும். அவரோடு வந்த கூட்டத்திற்கு ஜீவனுள்ள தேவன் யார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக கிடைக்கிற வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி கொண்டிருந்தார். அந்த பகுதியை நான் வாசிக்க கேட்கலாம். அங்கே லூக்கா எழுதுகிற சுவிசேஷம் 7வது அதிகாரத்திலே பாருங்கள். லூக்கா எழுதுகிற சுவிசேஷம் 7வது அதிகாரம் நானே வாசிக்கிறேன் பாருங்கள். முழுவதுமாக வாசிக்க நமக்கு சமயம் இல்லை. அங்கே லூக்கா 7வது அதிகாரம் 11வது வசனத்திலே, மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போகிறாங்க. அவர்கள் மனக்கண்களை எப்படி திறக்க முடியும்? அற்புதம் செய்யாமல் ஊழியம் இல்லை. ஊழியத்தையும் அற்புதத்தையும் பிரிக்க முடியாது. நம்முடைய நாதன் இயேசு கிறிஸ்துவுக்கே ஊழியம் செய்வதற்கு அற்புதம் தேவை என்று சொன்னால், பிரியமானவர்களே, உனக்கும் எனக்கு எவ்வளவு தேவை? நான் அற்புதம் செய்ய மாட்டேன், நான் ஊழியம் செய்வேன்னா அது ஊழியம் அல்ல, அட்டூழியம். கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு அந்த சாவியை கொடுத்துட்டார். எப்போ நீ பிரேதத்தின் மேலே கை வைய உயிர் வந்துருமென்னு சொல்லிட்டு தானே உங்களை அனுப்புகிறார். பிரியமானவர்களே பாருங்கள், அப்போது அப்படி போய்கொண்டு இருக்கும் பொழுது பாருங்கள், திரளான கூட்டத்தார் அவரை பின் செல்லுகிறார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தால். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய பரிவாரத்தோடு போகிறார். அங்கே அந்த சடலத்தை பின்பற்றி ஒரு பெருங்கூட்டம் போது பாருங்கள், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துட்டார். ஆகா, அருமையான வாய்ப்பு என்னுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, இயேசுவே தேவன் என்று இந்த கூட்டத்துக்கு அறிமுகப்படுத்துவதற்கு அவர் கிடைத்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்தினார்? வாசியுங்கள் பிரதர். அங்கே 13 மற்றும் 14வது வசனங்கள். புக் ஆஃப் லூக் சாப்டர் 7 13 and 14. கர்த்தர் நல்லவர். எஸ். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அல்லேலூயா. பாருங்கள், இதில் நான் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், யாரும் இயேசுவுக்கு இதை செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் அவர் வாய்ப்பை வலுவ விட அவர் கேர்லெஸ்ஸாக வாழலை. பாருங்கள், கர்த்தர் அவளை பார்த்து, அந்த தாயாரை பார்த்து, அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இதை செய்வதற்கு கடினமாக பிரியமானவர்களே, இந்த பிரேதத்தை வைத்து கொண்டு ஒரு 3 மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணால் கஷ்டம், செய்ய முடியாது. கிட்ட போகிறாரு, கையை வைக்கிறாரு, பேசுகிறாரு, உயிர் வந்துடுது. இதை உங்களுக்கு செய்ய எவ்வளவு நேரமாகும் பிரியமானவர்களே? அந்த வல்லமையை, அந்த ஆற்றலை, அந்த திறவுகோலை உங்கள் கையிலே கொடுத்து விட்டு தானே சொல்லுகிறார், நீங்கள் உலகமெங்கும் போங்கள் என்று சொல்லி. அந்த திறவுகோலை உங்களிடத்திலே கொடுத்து விட்டு தானே சொல்லுகிறார், நீங்கள் நான் செய்ததையும் செய்வீர்கள், இதைவிட பெரிய கிரியைகளையும் செய்வீர்கள் என்று சொல்லி. அந்த திறவுகோலை உங்களுடைய கரத்திலே கொடுத்து விட்டு தானே சொல்லுகிறார், நீ சொன்னபடியே ஆகும் என்று. ஹல்லேலூயா. அவர் சொன்னபடியே ஆயிற்றே. இந்த நாளில் தேவன் உங்களுக்கு உங்களுடைய ஆவியிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறார். உங்களுடைய எண்ணங்களிலே ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள் பிரியமானவர்களே, இப்படி தான் தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை கட்ட திட்டம் வைத்திருக்கிறார். இல்லை என்று சொன்னால் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? 52 நாளிலே செய்து முடிக்க வேண்டிய வேலையை 52 வருஷம் செய்வோம். யார் அப்படி செய்தா? அந்த பார்ல நெகமையா பெரிய ஒரு வேலை. அந்த மதிலை நான் போய் பார்த்துட்டு வந்த பாருங்க, மிகவும் அகலமான, கிட்டத்தட்ட 100 அடி உயரம், 70 அடி அகலம், இடிந்து கிடக்குது. அந்த எருசலேம் மதிலை 52 நாளில் கட்டினது போல இந்த கடந்த 20 நூற்றாண்டிலே
இந்த கிறிஸ்தவம் சாதித்தராத பெரிய அறுவடையை இயேசுவின் நாமத்தினால் நான் பேசுகிறேன். இந்த 2020 2030 ஆண்டுகளுக்குள்ளாக 10 ஆண்டுகளுக்குள்ளாக மிகப்பெரிய அறுவடையை தேவன் உங்களுக்கும் எனக்கும் இந்த தலைமுறை கிறிஸ்தவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, ஊழியர்களுக்கு பெரிய காரியங்களை செய்யும்படியான திராணியை கொடுத்து விட்டார் பிரியமானவர்களே. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம் பாருங்கள். ஒரு நபர் மரிக்க வேண்டும் என்பதற்காக 2 நாட்கள் காத்திருந்திருக்கிறார். லாசரு பாருங்கள், அந்த பகுதியை வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 6வது வசனம். The book of John chapter 11 verse 6. Thank you Jesus. அவன் வியாதியாக இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். பாருங்க, வாய்ப்பை வலுவ விடாதே. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அவருக்கு தெரியும் இவன் மரித்து போவான், லாசரு மரித்துருவான், நம்ம போகனா மரிக்க மாட்டான். ஆகையினாலே ஜனங்களுடைய கண்களை திறப்பதற்காக அந்த ஒரு மரித்த சடலத்தை உயிரோடு எழுப்புனா, அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக செய்த அது அற்புதத்தை நம்ம இன்றைக்கி தியானிக்க பாருங்கள். இது அவருக்கு தெரியும். 2000 வருஷம் கழித்து டிவியில் இதை பேசுவாங்க. எனவே நான் இந்த வாய்ப்பை வலுவ விடக்கூடாது என்பதற்காக பின்னும் 2 நாள் வெயிட் பண்ணினார் பாருங்கள். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் யாருக்கு இப்போ வெயிட் பண்ண வேண்டியதில்லை பிரியமானவர்களே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸோ நீங்கள் இன்றையிலிருந்து தேவன் உங்களுக்கு ஒரு விசேஷித்த தைரியத்தை தரப்போகிறார், விசேஷித்த விசுவாசத்தை தரப்போகிறார். எதற்கென்றால் நீங்கள் இந்த உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும், அருமையான மகனே, அருமையான மகளே, உன்னைத்தான் தேவன் நம்பி இருக்கிறார். இனி இயேசு கிறிஸ்து நம்ம எடுத்துக்கொள்ள தான் வரப்போகிறாரே தவிர இந்த பூமியிலே ஊழியம் செய்ய வரப்போகிறது இல்லையே. சீடர்களும் வரப்போகிறது இல்லையே. அப்போ இந்த தலைமுறைகளை வாழ வைப்பது உங்களுக்கும் எனக்கு பொறுப்பு இல்லையா? கிடைக்கிற வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துங்கள் பிரியமானவர்களே. 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக புனேயில் ஒரு 2 நாள் செமினார் போயிருந்தேன். அந்த செமினாரை நடத்துவதற்கு பிரிட்டன்லேருந்து ஒரு ஊழியக்காரர், ஒரு இளம் கப்பல் வந்திருந்தாங்க. அவர்கள் 3 நபர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறாங்க. எனக்கு சமயம் கிடைத்த பொழுது நான் அவரிடம் தனியாக பேசினேன். முதல் அற்புதத்தை எப்படி செய்தீங்க என்று கேட்டேன். அவர் சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பாருங்கள். அவர் இருந்தது லண்டன், அவருடைய நண்பர் ஒருவர் பிலிப்பைன்ஸில் இருக்கும் பொழுது அங்கே பக்கத்து வீட்டில் யாரோ இறந்துட்டாங்களாம், ஒரு இளைஞன் இறந்துருக்கிறான். அப்போது அவருடைய நண்பர் லண்டனுக்கு இவரை அழைத்து இந்த நடந்ததை சொன்ன உடனே மொபைல் ஃபோனை அந்த சரீரத்துக்கு காதில் வைக்க சொன்னாராம். தேவ வல்லமையை கட்டவிழ்த்து விட்டு கொண்டே இருந்திருக்கிறார் பிரியமானவர்களே. ஒரு சில நிமிடங்களிலே அந்த பிரிந்து போன அந்த உயிர் அந்த சரீரத்துக்குள்ளே நுழைந்து அவன் சுகமடைந்து இன்றைக்கும் ஜீவித்து கொண்டு இருக்கிறான். இந்த வல்லமை உங்களுக்குள்ளே இல்லையா? எனக்குள்ளே இல்லையா? சற்று சிந்தியுங்கள் பிரியமானவர்களே. இந்த நாள் கடைசி காலத்தில் தேவன் பயங்கரமான அற்புதங்களை செய்ய போகிறார். நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் என்று நான் என்னுடைய வியூவர்ஸை நான் சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர் பாருங்கள். என்னுடைய நண்பர் ஒருவர் ஆணுடைய பெரிதான கிருபையினாலே இதுவரைக்கு 40 பேர் மரித்தோரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அவரை கொண்டு தமிழ்நாட்டிலே மரித்தோரை உயிரோடு எழுப்புவது எப்படி என்று சொல்லி 2 நாள் செமினார் அல்லது 1 நாள் செமினார் நடத்த ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் இந்தியாவில் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி அல்லது உலகத்தில் எந்த பகுதியால் இருந்தாலும் சரி, ஒரு 100 நபர்களை அழைத்து வைக்க முடியும் என்று சொன்னால் 2 நாள் பயிற்சி கொடுப்போம். நீங்களும் தண்ணீரை போல அற்புதம் செய்வீர்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், அது மாத்திரமல்ல, அந்த உயிரோடு எழுப்பின ஒரு நபரை நாங்கள் ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். ஆண்டுடைய திட்டத்தின்படி ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரவு 9 முதல் 10 மணி வரைக்கும் ஜாஸ் மினிஸ்ட்ரி சார்பாக ஜாஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் என்று ஒரு பயிற்சி கொடுக்குறோம். கடந்த சில மாதங்களாக நடந்து கொண்டு இருக்கின்றன. அதில் டிசம்பர் 2020 19ஆம் தேதியில் நீங்கள் அது யூடியூப்பில் அந்த மெசேஜ் இருக்குது. உயிரோடு எழுப்பினவரும் உயிரோடு எழுப்பப்பட்ட இளைஞனும் அதில் இந்த சம்பவம் எப்படி நடந்தது என்று சொல்லி
அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அது தமிழிலே மொழிபெயர்த்து டிரான்ஸ்லேஷனோடு நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். ஜாஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சூப்பர் நேச்சுரல், அந்த யூடியூப்பை நீங்கள் பாருங்கள். இப்பொழுது வாழுகிறதை போல வாழாதீர்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது ஊழியக்காரர்கள் நீங்கள் இருப்பீங்க, ஊழியம் செய்ய வாஞ்சை உள்ளவர்களாக இருப்பீங்க. இந்த நாளில் நான் சொல்லுகிறேன், மிக முக்கியமான ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. பலவிதமான ஊழியங்கள் இருக்கின்றன. பிரசங்க ஊழியம் இருக்கின்றது, மிஷனரி ஊழியம் இருக்கிறது, டிவி ஊழியம் இருக்குது, இப்படி பல ஊழியங்கள் இருக்கின்றன. ஊழியங்களிலே லகுவான ஊழியம் மரித்தோரை எழுப்புவது, அற்புதங்கள் செய்வது. ஒரு பிரசங்கம் பண்ணணும்னா ஒரு கூட்டம் சேர்க்கணும். இயேசு கிறிஸ்துவை மாடலாக எடுத்துக்கிடுவோம். அவர் பிரசங்கம் பண்ணினார், அதுக்கு என்னெல்லாம் வேண்டியிருந்தது? ஒரு படகு வேண்டியிருந்தது, ஒரு 1000 மக்கள் வேண்டியிருந்தாங்க. எவ்வளோ தேவை பாருங்கள். அற்புதம் செய்வதற்கு ஒன்றுமே வேண்டியதில்லை. மிக மிக எளிதான ஊழியம் அற்புதம் செய்கிற ஊழியம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, நான் இதுவரைக்கும் 11 சடலங்களை உயிரோடு எழுப்ப போயிருக்கிறேன். சரிங்களா? அதில் நான் ஒரு சில உதாரணங்களை, ஒரு அனுபவத்தை சொல்லுகிறேன். உங்களுக்கு இன்னும் விசுவாசம் பெருகிவிடும். நம்முடைய செய்தியினுடைய பிரதான நோக்கம், இயேசு கிறிஸ்துவை போல நீங்கள் தண்ணீராக அற்புதம் செய்ய வேண்டும். கண் சிமிட்டுவது போல நீங்கள் அற்புதம் செய்ய வேண்டும். அது இதனுடைய தரிசனத்தின் ஒரு பகுதி. எப்பொழுது நீங்கள் அற்புதம் செய்ய முடியும்னா, சத்தியத்தை சரியாக அறியும் பொழுது. மற்றபடி உங்களால் விசுவாசிக்க முடியாது. கர்த்தர் நல்லவர். பாருங்கள், ஒரு முறை நான் எங்கே சென்றாலும் பாருங்கள், கிறிஸ்தவர்கள் அல்லாதவருடைய வீடுகளில் நல்ல வரவேற்பு இருக்குது. இந்த பாயிண்டெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிவிடுங்க. நீங்கள் போய் நின்று உங்கள் இருதயத்தில் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு, ஐயா பைபிளில் இப்படி எழுதியிருக்குது, நம்ம செய்வோமா என்று கேட்டால் உடனே சரிங்கிறாங்க. ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு குடும்பத்தில் எனக்கு துணைக்கு வருவதற்கு யாருமே இல்லை. நான் ஒரு 40 கிலோமீட்டர் திருவள்ளூருக்கு நானே காரை ஓட்டிட்டு சென்று, என்னுடைய நண்பர், அவருடைய மனைவி இறந்து போனாங்க, வயதானவர்கள், 70 வயசு இருக்கும். நான் போய் மெதுவாக அவர்கிட்ட பேசினேன், பைபிளில் இப்படிலாம் நடந்திருக்கு. அவர் காதுக்குள்ளே சுற்றி எல்லோரும் உட்காந்துருக்காங்க, அழுது முடிச்சிட்டாங்க. நேற்று இறந்து போச்சு, நான் இன்றைக்கி போயிருக்கிறேன். எல்லோரும் அழுது இருக்காங்க. இன்னும் சில மணி நேரங்களில் அந்த சரீரத்தை தூக்கி கொண்டு போக வேண்டும். அப்போது அவரிடத்தில் கேட்டேன், ஐயா அப்படி நடந்தால் நல்லது தானேன்னு சொல்லி அவருடைய மகனை கூப்பிட்டு அவர் ஒரு பக்கம் பிடிச்சார், அவருடைய மகன் பையன் பிடிச்சார். அந்த காஃபின் பாக்ஸை திறந்துட்டாங்க. பிரியமானவர்களே, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பாருங்கள். அப்போ நான் பேச ஆரம்பித்தேன். நான் இயேசுவை போல பேச ஆரம்பித்தேன். அந்த கையை பிடித்தேன், இழுத்து பார்த்தேன், தூக்குனேன், பேசினேன். உயிர் வரலை. ஆனால் என்ன சொல்லுகிறேன்னா, அநேகர் ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஒன்று. ரெண்டாவது, ஒவ்வொரு முறை இந்த 11 முறையும் எனக்கு விசுவாசத்தில் பயங்கர விருத்தி வந்து விட்டது. பிரியமானவர்களே, சீக்கிரத்தில் நீங்கள் அந்த நல்ல செய்தியை கேட்பீர்கள். என்ன நடந்ததுன்னா, நான் ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணேன். ஆனால் இயேசு எங்கேயும் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணல. நல்லா நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. லாசருவே வெளியே வா, 3 செகண்டு தான் ஜெபம். இங்கே என்ன சொன்னார்? வாலிபனே எழுந்துரு, 1 செகண்டு தான் ஜெபம். நான் ஒரு 10-15 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே என்ன செஞ்சாங்க, கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் அல்லவா, ஒரு 10-20 பேர் சொந்தக்காரங்க வந்தாங்க பாருங்கள். அந்த பாடி மேலே விழுந்து அவர் சொல்லிட்டார், சரி பிரதர் அப்படின்ட்டார் பாருங்கள். ஒன்று. ரெண்டாவது ஒரு சாட்சி சொல்கிறேன். இன்னொரு இளைஞன் இழந்து போனான். நான் ஏற்கனவே அங்கங்கே சாட்சி சொல்லுவேன், நீங்கள் கவனித்து கொண்டே வாருங்கள். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே காண்கிற எண்ணிலே நீங்கள் எப்பொழுதும் என்னோடு தொடர்பு கொள்ளலாம். அங்கே ஒரு இளைஞன் இறந்து போனான், 16 வயசு பையன். நான் ஏற்கனவே தேவன் எனக்கு தந்த வெளிப்பாடு நிமித்தமாக சில பாடல்களை எழுதியிருக்கிறேன். மரித்தோரை எழுப்புவதை குறித்து ஒரு பாடல், அதில் ஒரு 2 அடி பாடுகிறேன் பாருங்கள். நம்முடைய தேவன் மரித்தோரை எழுப்புகிற தேவன், நல்லவர், வல்லவர். மரித்தோரை உயிரோடு எழுப்பும் நம் இயேசு ராஜா, நல்லவர் வல்லவரே. மரித்தோரை உயிரோடு எழுப்பும் நம் இயேசு ராஜா, நல்லவர் வல்லவரே. அந்த சரீரத்துக்கு முன்பதாக நின்று நாங்கள் பாடியிருக்கிறோம். இந்த குடும்பத்தை எவ்வளவாய் நேசிக்கின்றார், இவரை எழுப்ப இங்கேயே இருக்கின்றார். நித்திரை செய்தது போதும்,
எழுந்திரு, இயேசுவின் நாமத்தினால் நித்திரை செய்தது போதும். எழுந்திரு, இயேசுவின் நாமத்தினால். பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் இயேசு இதை தான் சொல்கிறாரு. இவர் மரிக்கவில்லை, நித்திரை செய்கிறார். இவர் மரிக்கவில்லை, நித்திரை செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போது பாருங்கள், அங்கே போய் இந்த பாட்டு பாடிட்டு தேவனுடைய ஆவியானவர் என்னை நடத்துகிறார். பாருங்கள், ஒரு 10 நிறைய 100 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. ஒரு 10-20 பேரை ஹீல் பண்ணேன். முட்டு வலி, முதுவலி, கழுத்து வலி, கட்டியெல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. இப்போ அங்கே ஒரு செட் ஆஃப் யூத் ரெடி ஆகிட்டாங்க. நான் என்ன சொன்னாலும் செய்யும்படியாக இளைஞர்கள் ரெடியாகி விட்டாங்க. அப்போ ஆவியானவர் என்னை நடத்தினார். நான் ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த் புக்கு படிச்சிருக்கேன் பாருங்கள். அவர் பலரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த புஸ்தகம்லாம் எல்லாருடைய லைப்ரரியில் இருக்கணும். ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த், விசுவாச அப்போஸ்தலன், தமிழில் இருக்குது. பிரியமானவர்கள், சின்ன புஸ்தகம்தான். அவர் ஒரு முறை என்ன செய்தாரா, அந்த டெட் பாடியை தூக்கி சுவரில் சாத்தி வச்சுக்கிட்டாராம். வைத்துட்டு பேசினாரா, இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட அப்படின்னாராம். பாருங்கள், அந்த சரீரம் விட்டு சொல்லிவிட்டு கையை எடுத்துருக்கிற சரீரம் விழுந்துட்டு. இப்படி 3 முறை செய்யும் பொழுது 3ஆவது முறையில் அந்த சரீரத்திற்குள்ளே பிரிந்து போன உயிர் வந்து எழுந்து நடந்து விட்டான். நான் என்ன சொன்னேன், இளைஞர்களை பார்த்து இந்த பாடியை உட்கார வைங்க. என்ன காஃபின் பாக்ஸுக்குள்ளே தூக்கி உட்கார வச்சுட்டாங்க. பாருங்கள், சொன்னேன் எல்லோரும் கை வைங்கன்னு. அந்த அற்புதம் பெற்ற 10 பேரும் கை வைத்தாங்க. ஆனால் அங்கே வந்த ஒரு ஊழியக்காரர் குறுக்கே வந்து, பிரதர் போதும், நேரம் ஆயிட்டு, அடக்கம் பண்ண விட்டு. விசுவாசத்தை பாருங்கள். பைபிளில் பல இடங்களில் எழுதியிருக்கு, நீங்களும் செய்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இப்படிப்பட்ட ஊழியம் செய்யும் பொழுது பரிசேயரும் சதுசேயரும் பிரதான ஆசாரியர்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி எதிர்த்து நின்றார்களோ அப்படி உங்களுக்கும் எதிர்த்து வருவார்கள். இதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள் பிரியமானவர்கள். அப்போ இந்த நாளில் சத்தியம், வாய்ப்பை வலுவ விடாதீர்கள். இதில் ஏன் நாம் வாய்ப்பை வலுவ விடுகிறோன்னா, நமக்கு இருக்கிற ஆற்றல் தெரியவில்லை ஒன்று. 2வது, இன்னொரு சத்தியமும் தெரியலை. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இது மணிக்கணக்காக ஜெபம் செய்ய வேண்டுமே என்று நினைக்காதீர்கள் பிரியமானவர்கள். எங்கேயாவது மணிக்கணக்காக ஜெபம் பண்ணாங்களா? எந்த வியாதிக்கு முன்பதாக மணிக்கணக்காக சீஷர்களோ இயேசு கிறிஸ்துவோ ஜெபம் பண்ணாரா? அல்லது எலியா ஜெபம் பண்ணாரா? எலிசா ஜெபம் பண்ணாரா? எழுந்து நட என்றால் நடந்துடுறாங்க. இயேசுவின் நாமத்தினால, பரிசுத்த ஆவியானவர் தாமே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய மனக்கண்களையும் திறந்தருளுவாராக. இனி காலம் பிரியமானவர்களே, நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் பிரியமானவர்கள். இந்த 10 ஆண்டுகளில் 20 நூற்றாண்டுகளை செய்யப்படாத அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தேவன் இந்த உலகத்தை சந்திக்க ஆயத்தமாகிவிட்டார். நீ அந்த 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 நீரோடையில் இணைந்து கொள் மகனே. இல்லைண்டா நீ முந்தி போய் கொண்டு இருக்கிற, நீ பிந்தி விடுவா. பிந்தினோர் முந்திடுவாங்க. இளைஞர்கள் அநேகர் எழும்புகிறார்கள், தண்ணீரை போல அற்புதம் செய்கிறார்கள். எங்களுடைய ஐக்கியத்தில் இருக்கிற 7வது வகுப்பு படிக்கிற நிக்சர் என்ற ஒரு மகன் 300க்கும் அதிகமான நபர்களை சுகமாக்கி இருக்கிறான். சீக்கிரத்தில் நான் அவனை பிளஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். தம்பி, நீ சீக்கிரத்தில் மரித்தோரை உயிரோடு எழுப்புவா என்று சொல்லி. ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் மாத்திரமல்ல, பட்சபாதம் இல்லாத தேவன். அந்த நிக்சனுக்கு கொடுத்திருக்கிற அதே ஆற்றலை உனக்கு கொடுத்திருக்கிறார். மகனே, மகளே, காலத்தை நீ வீணாக்காதே. கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் நான் உங்களுக்கு ஒரு விசேஷித்த அந்த வெளிப்பாடை தேவன் தரும்படியாகவும், விசுவாசத்தில் மரித்தோரை எழுப்பக்கூடிய ஒரு விசுவாசத்தை உங்கள் மீது தேவனுடைய ஆவியானவர் பொழிந்தருளும்படியாக நான் அந்த ஆசீர்வாதத்தை கட்டவிழ்த்து விட போகிறேன். இயேசு கிறிஸ்து சொன்னார் பாருங்கள், நீங்கள் எதை கட்டவிழ்ப்பீர்களோ, பிரச்சனையை கட்டவிழ்க்கிறது மாத்திரமல்ல, ஆசீர்வாதங்களை கட்டவிழ்த்தாலும் பரலோகம் கட்டவிழ்க்கும். இதை நான் ஒரு நிமிடம் தான் பேசுவேன். இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் நிமிஷம் கணக்கோடு இல்லை, பிரச்சனையை தீர்ப்பதற்கு வினாடியை தான் பேசினார். தனியாக அவருடைய பிதாவோடு நேரம் செலவழித்தாரே தவிர பிரச்சனையின் மத்தியில் அவர் ஜெபம் செய்யவே இல்லை. நீங்கள் ஜெபித்தபடி ஆக கடவுது என்று அவர் சொல்லவும் இல்லை. நீ சொன்னபடியே ஆக கடவுது என்றார். நீ விசுவாசித்தபடியே ஆக கடவுது என்றார். நீ விரும்பினபடியே பெற்றுக்கொள்ளு என்றார். ஆகையினால நீங்கள் விரும்புகிறீங்க. ஆகையினால தான் இந்த செய்தியை கேட்கும்படியாக தேவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது அப்படியே ரிசீவ் பண்ணுங்கள். ஐ டிக்ளேர் in the mighty name of Jesus, the wisdom in the name of Jesus. இயேசுவே
இந்த பிள்ளைகளுக்கு ஞானமாகி விட்டதை இந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படியான ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை நான் கட்டவிழ்த்து விடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால இருளிலே வைத்திருக்கிற பிசாசை உன் கையை எடு. இவர்களை நீ ஏமாற்ற முடியாது. இவர்கள் இயேசு கிறிஸ்து செய்த கிரியைகளை செய்வார்கள், அதைவிட பெரிய கிரியைகளை செய்வார்கள். இயேசுவின் நாமத்தினால தேவனுடைய ஆவியானவர் இவருடைய மனக்கண்களை திறந்து விட்டீர் என்று விசுவாசத்தோடு நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவரே, இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து செய்ய போகிற அதிசயங்களும் அற்புதங்களும் பயங்கரமாக இருக்க போகிறதற்காக தேவரீர் உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த செமினார் சொன்னார் பாருங்க, மரித்தோரை உயிரோடு எழுப்புவது என்கிற செமினாரை நாங்கள் நடத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். அது தேரி அல்ல, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில் இருக்குது. உயிரோடு எழுப்பின நபர்களை கொண்டு, அவர்கள் முழு நேர ஊழியர்கள் அல்லாதவர்களை எழுப்பியிருக்காங்க. அப்படிப்பட்ட நபர்களை கொண்டு நீங்கள் ஒரு 100 பேரை அழைத்து கொண்டு உட்கார வைக்க முடியும் என்று சொன்னால் நாங்கள் வந்து அந்த செமினாரை நாங்கள் நடத்துகிறோம். தேவன் உங்கள் மூலமாக தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்கள் பகுதியிலே அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த வாய்ப்பையும் நீங்கள் வலுவ விடாதீர்கள், பயன்படுத்துங்கள். நம்முடைய தலைமுறையிலே நம்முடைய உலகம் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்புவதாக. ஆமென். மனக்கண்கள் திறக்கப்பட்டு உங்கள் விசுவாசம் கட்டவிழ்க்கப்பட தரமான தமிழ் மற்றும் ஆங்கில புத்தகங்களுக்கு, மனம் புதிதாகப்பட்டு மறுரூபம் அடைய ஆடியோ மற்றும் வீடியோ செய்திகளுக்கு, வியாதியஸ்தர்களை சுகமாக்க 2 நாள் பயிற்சி பெற, அருட்பணி தலைவர்கள் பயிற்சி பெற, ஜெப உதவிக்கு மற்றும் காணிக்கை அனுப்ப எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 733882709 733882707.